போட்டித் தேர்வுகள் சம்பந்தமான இன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். முதலில் இந்தியாவும் போர்ச்சுகலும் 6 மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல சைன் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் கோஆபரேஷன் சைன் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியா சைட்ல நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும், அந்த நாட்டு சைட்ல போர்ச்சுகல் பிரைம் மினிஸ்டர் ஆண்டோனியா கோஸ்டாவும் சைன் பண்ணியிருக்காங்க. ஆண்டோனியா கோஸ்டா அப்படின்னு பார்க்கும்போது அவர் யாருன்னு பார்க்கும்போது அவர் இந்தியன் ஆரிஜினை சேர்ந்த ஒருத்தர். அவர் வந்து போர்ச்சுகலோட பிரைம் மினிஸ்டரா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அதுலேயே அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்மளோட சுப்ரீம் கோர்ட் வந்து கட்டாயமா வந்து சில விஷயங்களை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்றத எலெக்ஷன் கமிஷனுக்கு வற்புறுத்தி இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தர் ஓட்டு போட்டு முடிச்ச பிறகு அவர் நினைச்ச கட்சிக்கு தான் வந்து ஓட்டு போட்டாரா அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக அந்த ஓட்டிங் மிஷின்ல ஓட்டு போட்டு முடிச்ச பிறகு அவர் எந்த கட்சிக்கு போட்டாரோ அதோட பிரிண்ட் அவுட் வரணும். அவர் போட்ட கட்சி இதுதான் அப்படின்றது பிரிண்ட் அவுட்டா வரணும்ன்றத ஹைகோர்ட் வந்து, அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து வலியுறுத்தி இருக்காங்க. இதை என்னன்னு சொல்றாங்கன்னா, ஓட் வெரிஃபயர் பேப்பர் ஆடிட் ட்ரெயில் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா அதை VVPAT அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் ஒவ்வொன்றுலயும் இந்த விஷயத்தை பொருத்தி ஆகணும்ன்றத வலியுறுத்தி இருக்காங்க. 100% டிரான்ஸ்பரன்சி இன் எலெக்ஷன் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்றத நம்ம சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். இந்த ஸ்கீம் அடிப்படையில யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா வந்து ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும் அவங்களோட அக்கௌண்டோட அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு பாத்தீங்கன்னா அதுக்கான டெட்லைன் எப்ப கொடுத்திருக்காங்கன்னா March 31, 2017 அப்படின்றத கொடுத்திருக்காங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பிரவேசி கௌஷல் விகாஸ் யோஜனாவை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்காக. அதாவது வெளிநாடுகள்ல இளைஞர்கள் பாத்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் தேவைப்படுதோ அது சம்பந்தமான ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்றதுக்கான ஒரு அமைப்பை இந்த யோஜனா மூலமா உருவாக்கி இருக்காங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா இந்தியாவை வந்து ஸ்கில் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டா மாத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவா இந்த ஸ்கீமை சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 20th எடிஷன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ-கவர்னன்ஸ் நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினத்துல ஆந்திர பிரதேஷ்ல நடந்திருக்கு. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் இ-கவர்னன்ஸ் அப்படின்றதான் இதோட தீம். அதாவது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க என்னென்ன ஏரியா அப்படின்னு வரும்போது, சைபர் செக்யூரிட்டி பாலிசி ஃபார் த ஃபியூச்சர், அப்புறம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் டேட்டா அனாலிஸ்ட், அப்புறம் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி டு த லாஸ்ட் மைல். ஆந்திர பிரதேஷ் லீடிங் 4. அதாவது லீடிங் 4ன்றது என்னன்னா 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்றத அவங்க சிம்பிளா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது கவர்னன்ஸை வந்து எளிமையாக்குறது தான் இந்த கான்ஃபரன்ஸோட நோக்கம். அதாவது இ-கவர்னன்ஸ்னா ரொம்ப சிம்பிளா நமக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, நம்மளோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து நாம ஆன்லைன்ல ஈஸியா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது. ஸோ இது ஒரு சின்ன உதாரணம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இ-கவர்னன்ஸ்ல கொண்டு வரது தான் இந்த கான்ஃபரன்ஸோட முக்கிய நோக்கம். அடுத்ததா 74th ஆனுவல் கோல்டன் குளோப் அவார்ட் செரிமனி யூஎஸ்ல நடந்திருக்கு. இது ஆக்சுவலா பெவர்லி ஹில் கலிபோர்னியால நடந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டுல சிறந்து விளங்கின டெலிவிஷன் ஷோஸ் அண்ட் மோஷன் பிக்சர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆண்டுக்கான மோஷன் பிக்சர்ல லாலா லேண்ட் ரொமான்டிக் மியூசிக்கல் காமெடி டிராமா ஃபில்முக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. முக்கியமா என்னன்னு பார்க்கும்போது இந்த ஃபில்முக்கு பாத்தீங்கன்னா 7 அவார்டை வந்து, அதாவது இருக்கிற எல்லா அவார்டையும் இவங்க தட்டிச்சிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது 7 கேட்டகரிஸ்லயும் இவங்க அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில வந்து வெட்டரன் ஆக்ட்ரஸ் மெரில் ஸ்ட்ரீப் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா செசில் பி டெமெல் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்மளோட இந்தியன் ஆர்மி, அவங்க வந்து அட்வான்ஸ்ட் டோட் ஆர்டிலரி கன் சிஸ்டம் வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதோட சிம்பிளா அதோட பேர் நம்ம தனுஷ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எதுக்காகனா இது கரெக்டா ஒர்க் பண்ணுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிருக்காங்க. யூசர் வேலிடேஷன் ட்ரையல் அப்படின்னு நம்ம சொல்றோம். பேசிக்கலி பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் இந்த வகையான வந்து ஒரு எக்யூப்மெண்ட், அதாவது ஆர்மியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஓன் டெக்னாலஜில உருவாக்கப்பட்ட ஒரு எக்யூப்மெண்ட், அதாவது இண்டிஜினியஸ்லி டெவலப்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதோட நேம் அட்வான்ஸ்டு டோட் ஆர்டிலரி கன் சிஸ்டம். இது வந்து சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது எந்த இடத்துல டெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது ஹிமாலயா ரீஜன்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன்.